இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டீல் இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான் வச்சு நடத்திட்டு இருக்கா. அப்போ அங்கே எல்லாருமே வந்துட்டு வாங்கிட்டு இருக்கப்போ அங்கே ஒரு குட்டி பையன் வர்றான். எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, என்கிட்ட ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கொடுத்ததுமே அங்கே அந்த பையனுமே வந்துட்டு ஓகேன்னு சொல்கிறான். அப்போ அவங்க மதர் சொல்கிறாங்க, நீ என் பையன்ட்ட வந்துட்டு டைவர்ஸ் ஏதாச்சும் வாங்கினேன்னு வச்சுக்கோமே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டா. அப்போ அங்கே கஸ்டமர் ஒருத்தன் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். நான் தானே காசு ஃபஸ்ட்டு பே பண்ணேன், நீ எனக்கு வந்துட்டு ஃபுட்டை கொடுக்காம நீ எப்படி வந்துட்டு அந்த பையனுக்கு கொடுப்ப? நீ வந்துட்டு அப்போ யாராச்சும் கேட்டால் எங்கள் ஃபுட்டை தூக்கி அவங்களுக்கு கொடுப்பியா? உன் ஃபுட்டு எங்களுக்கு தேவை கிடையாது, நீ ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு காசை வந்துட்டு திரும்ப பே பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுமே சரி ஓகே நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்றத சொல்கிறா. அப்போ அவங்க மதரின்லாம் திரும்ப அங்கே வந்துட்டு கோவமாயிட்டுங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு டைவர்ஸ் ஆயிருச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு என்னோட அம்மாவை வந்துடுங்க, ஃபுட்டு வந்துட்டு நீங்கள் ரொம்ப சூப்பராக சமைச்சிருக்கீங்க, என்னோட அம்மா மாதிரியே அப்படின்றத சொல்லிட்டு அந்த பையன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவங்களுக்கு கோவமாயிட்டு, என் பையனுக்கு நீ டைவர்ஸ் கொடுக்கணும்னு ஏதாச்சும் நினச்சேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக ஒன்றா நாங்கள் நிம்மதியோடு வந்துட்டு வாழ விட மாட்டோம், உயிரோடவும் இருக்கவும் விட மாட்டோம்னு சொல்லிட்டு இங்கே மாற்றிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் அவங்க அப்பா கூட சேர்ந்து தான் கிளம்பி போயிட்டுருக்கான். அவங்க அப்பாவோட பேர் வந்துட்டு ஜீ. எனக்கு வந்துட்டு அவங்க தான் அம்மாவை வேணும், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, நீ எப்படி வந்துட்டு ஆசைப்படுறியோ அதே மாதிரி தான் நடக்கும்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே விசாரிக்க சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் நாங்கள் டைவர்ஸ் சர்டிஃபிகேட் வாங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட அங்கே வந்து இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு பேபியுமே இருக்குது. அந்த குழந்தையோட பேர் டியான். ஆல்ரெடி வந்துட்டு எல்லாத்தையுமே டிவைட் பண்ணிட்டேன். அந்த பொண்ணு வந்துட்டு எப்போ பெரியவள் ஆகிறாலோ அந்த சொத்து எல்லாமே வந்துட்டு அவளுக்கு வந்து சேரும். ஆனால் உனக்கு நான் வந்துட்டு ஏதாச்சும் காசு பே பண்ணுவேன்னு நீ எதிர்பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது. நீ எனக்கு எதிராக வந்துட்டு கேஸ் போடுவேன்னு நினச்சாலே எனக்கு பரவாயில்ல, நீ கேஸ் போட்டுக்கோ அப்படின்றத சேர்த்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது, மேரேஜுக்கு அப்புறம் எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டு இந்த மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு இவன்கிட்ட போய் என்ன பேசுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நான் உன்னை வந்துட்டு விடுறதுக்கு ரெடியாக இல்லை, பேசாமல் நீ என் கூட சேர்ந்து இப்போ திரும்பவுமே வந்துட்டு ரீமேரேஜ் பண்ணிக்கோ, நம்ம 2 பேருமே சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னதும், அப்படியா அப்போ உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற செட்டு கேட்குறா. அங்கே அவளோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுமே அப்போ வந்துட்டு, என்ன பேபி நீங்கள் என்ன டைவர்ஸ் வாங்கிட்டீங்களா அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரே ரூமில் வந்துட்டு இதை செலிப்ரேட் பண்ணலாமேன்னு சொன்னதும் அங்கே அவன் ரொம்ப கோவமாயிட்டு, நீ என்னங்க பண்ணிட்டு இருக்கப்போன்னு சொல்கிறான். பட் அவங்க கேட்க மாட்டா. வேணுக்குனே வந்துட்டு டீஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை பேசிகிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே அவங்க பையனை கூட்டிகிட்டு வந்துடுறான். அந்த பையனோட பேர் சூச்சு. அப்பா நான் அதை சொன்ன ஆன்ட்டி இவங்க தான், எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்துட்டு இவங்களை மேரேஜ் பண்ணிக்கோங்கப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோவுமே என் பையனுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பையன் அவங்க அப்பாக்காக பேச ஆரம்பிச்சுடுறான். ஆமா நீங்கள் வந்துட்டு இவரை மேரேஜ் பண்ணிக்கோங்க, பார்க்க தான் ரூடாக இருக்க மாதிரி இருப்பார், பட் வந்துட்டு ரொம்பவே நல்ல மனுஷன், உங்களை எப்பயுமே ரொம்ப லவ் பண்ணுவார், நல்லா பார்த்துக்குவார், எனக்குமே அம்மா வேணும்லன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே நம்ம ஹீரோயினுமே அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு பெரிய பணக்காரன்றது அங்கே வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே அவங்க குழந்தைக்குமே ஒரு அப்பா தேவைப்படுது, அந்த பையனுக்குமே அம்மா தேவைப்படுது. ஸோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்படி வந்து நிலைமை இருக்குது, ஆனால் உங்களோட ஒய்ஃப் எங்கே, உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சான்னு சொன்னதும், இல்லை அவள் வந்துட்டு பேபி பிறக்கும்போது இறந்து போயிட்டான்ற விஷயத்த சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு கஷ்டமாயிட்டு, சரி ஓகே 2 பிள்ளைங்களுக்குமே துணையாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அங்கே ஒத்துக்கிறா மேரேஜ் பண்ணுறதுக்கு. அதை கேட்டுட்டு இவளோட எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுங்க சண்டைக்கு போயிட்டுருக்கான். பட் வந்துட்டு அவங்க கண்டுக்காமல் அங்கே உள்ளே போயிடுறாங்க. இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் எதுக்காக நீ ஃபைட் பண்ணுற, அதான் நான் இருக்கேன்ல வான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறா. 2 பேருமே சேர்ந்து மேரேஜ்மே பண்ணிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோவோட மைண்டில் வந்துட்டு வேறு ஒரு திங்ஸ் தாங்க ஓடிட்டுருக்கு. பட் நம்ம ஹீரோயின் பார்த்தா, நான் வந்துட்டு பேபியை வந்துட்டு இப்போ கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன், நீங்கள் வந்துட்டு உங்கள் வேலையை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அவளோட வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ், அவள் வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, எவ்வளோ வந்துட்டு மாதம் சம்பளம் வாங்குவான்ற எல்லா விஷயத்தையுமே அங்கே டீட்டெயில்ஸாக சொன்னதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகுது. பொண்ணு வந்துட்டு அப்படின்னா மனசளவில் ரொம்ப நல்லவளாக தான் இருக்கா, பட் என் பிள்ளைய வந்துட்டு அவள் பிள்ளைய வந்து நடத்துவாளான்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த சின்ன வந்து தாட் அங்கே ஓடிட்டுருக்கு. சரி நான் இப்போ பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிடுறா. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இது வந்துட்டு உன்னோட பிரதர் சூச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அவளோட பிள்ளை வந்து டியான்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. எல்லாருமே சேர்ந்து இதுக்கப்புறம் ஒரே வீட்டில் தான் இருக்க போகிறோம், அந்த அங்கிள் தான் உன்னோட அப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்கா. இவன் வந்துட்டு உன்னோட பயாலஜிக்கல் பிரதர் கிடையாது, பட் நீ வந்துட்டு இவனை உன்னோட பிரதராக ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ சூச்சு நீ வந்துட்டு என்னை பயாலஜிக்கல் பிரதராகவே ஏற்றுக்கோ, நான் வந்துட்டு உன்னை நல்லா பார்த்துக்குவேன்னு சொன்னதும் அந்த பாப்பாக்குமே இங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. எனக்கு எப்பயுமே ஒரு பிரதர் தேவைப்பட்டுச்சு, எனக்கு இப்போ அது கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமாகிறா. ஹீரோயினுக்குமே இவனோட இந்த மெச்சூரிட்டியான பேச்செல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு.
சரி நைட்டு பிள்ளைங்களுக்காக அவங்க ஃப்ரைட் ரைஸ் தான் சமைச்சு குடுக்குறா. அத அங்க வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துமே எங்க ஹீரோக்கு அனுப்பி விட்றாங்க. ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. அத பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். இப்போ வரைக்கும் அங்க வந்துட்டு ரொம்ப சூப்பரா சாப்பிட்டதே கிடையாது. ஐயோ! இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, நானுமே இன்னைக்கு வீட்ல வந்து சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்கான். பிறகு ஹீரோயின் பார்த்தா அங்க வீட்ல இருக்க எல்லா வேலையுமே அங்க முடிச்சுட்டு, அங்க வந்து பிள்ளைங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்து கதவ ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே வைக்கிறதுக்கு அங்க சொல்லிக் குடுத்துட்டுருக்கா. அப்ப அந்த பையன் இதெல்லாம் என்ன? இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதேன்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் அப்படின்னா வீடு வந்துட்டு இத விட மோசமா இருக்குன்ற மாரி அவ நெனச்சுக்கிறா. அது வந்துட்டு ரொம்ப பெரிய பங்களான்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. அப்ப அந்த குட்டி பொண்ணு எப்படி வந்துட்டு எலக்ட்ரானிக் வந்துட்டு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணன்றத அவன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்க பேசிக்கோங்கன்னு சொல்றா. அப்ப அங்க என்னோட தாத்தாவோட வீடு வந்துட்டு ரொம்பவே பெருசா இருக்கும். நான் வந்துட்டு போகும்போது உன்னையும் கூட்டிட்டு போறேன்னு அந்த பையன் சொல்றான். பிறகு 2 பிள்ளைங்களையுமே சேர்ந்து அவங்க ஷாப்பிங் தான் கூட்டிட்டு போயிட்டுருக்கா. அங்க ஷாப்பிங் போனதுமே அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கா. அவ சாக்லேட்லாமே வாங்கி குடுத்ததுமே, அந்த குட்டி பாப்பா, "பிரதர் நீங்க இப்போ வரைக்கும் இந்த சாக்லேட்லாம் சாப்பிட்டுருக்க மாட்டீங்கல்ல, அது ரொம்ப நல்லாருக்குன்னு" சொல்லிட்டு, வீட்டுக்கு வந்துட்டுமே அந்த சாக்லேட்லாமே அந்த பையன் சாப்பிட்டுட்டு, "இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கே! நான் இப்போ வரைக்கும் இதெல்லாம் பார்த்ததே இல்லையேன்னு" சொல்லிட்டு அவனுக்கு ஷாக் ஆயிட்டுருக்கும்போது, அப்பங்க அந்த குட்டி பாப்பா, "அம்மா எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தரீங்களான்னு" சொல்லிட்டு கேட்டதுமே, "கண்டிப்பா பண்றேன்" அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே குக் பண்றதுக்காக உள்ள போறா. அப்பங்க நம்ம ஹீரோ தான் வந்து கதவ நாக் பண்றான். அங்க பார்த்தா அங்க அந்த டியான் தான் போய் கதவ ஓப்பன் பண்றா. பட் அவளுக்கு அடையாளம் தெரியல. "என்னோட அம்மாவெல்லாம் நீங்க மீட் பண்ண முடியாது. நீங்க யார் கிளம்புங்கன்னு" சொல்லிட்டு அங்க கதவ லாக் பண்ணதுமே, அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. என்ன இந்த பொண்ணுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? இல்ல நான் தப்பா ஏதாச்சும் அட்ரஸ் வந்துட்டேனான்னு சொல்லி செக் பண்ணிட்டு, பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அவன் கால் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து கதவ ஓப்பன் பண்ணிட்டு அங்க சாரி சொல்றா. பிறகு எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா சாப்பிடும்போது, "நான் காலையில உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். நீ என்ன மறந்து போயிட்டியா? இது உன்னோட ஸ்டெப் ஃபாதர்" அப்படின்ற சொல்லிட்டு அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டுருக்கா. ஸோ நம்ம ஹீரோவுமே இதில என்னோட மிஸ்டேக்கும் இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவன் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிறான். பிறகு எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியா அங்க ஃபுட்டுமே சாப்பிடுறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு எந்திரிக்க கூட முடியல. அந்த லெவலுக்கு ஃபுட்ட சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் நான் ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளையுமே வீட்ட கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இவன் பார்த்தா பிள்ளைகள வெளிய அங்க வந்துட்டு வாக்கிங்காக கூட்டிட்டு போறான். பிறகு அந்த பையன், "அப்பா நீங்க இன்னைக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணீங்க அவங்களுக்கு" அப்படின்றத சொன்னதும், "வீட்டோட வேலையில ஹெல்ப் பண்ணுறது நல்ல விஷயம் தான்" அப்படின்றத சொல்றான். சரி ஓகே, டிஷ் வாஷர்லாம் உங்க வீட்ல இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பாப்பாட்ட கேட்டதுமே, "இல்ல எப்பயுமே என்னோட அம்மா கையில தான் வந்துட்டு பாத்திரம் விளக்குவாங்க. என்னோட பாட்டி வந்துட்டு நீ ட்ரெடிஷ்னலா ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப பாடா தான் படுத்திட்டு இருப்பாங்க. நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. ஏகப்பட்ட வந்துட்டு கெஸ்ட்லாம் ஒரு டைம் வந்துட்டாங்க. அப்படி இருந்தும் அம்மா வந்துட்டு கஷ்டப்பட்டு பாத்திரம்லாம் விளக்குனாங்க. நானுமே அன்னைக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணேன்" அப்படின்றத சொன்னதும், சரி வாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு போய் அவங்களுக்கு வந்துட்டு டிஷ் வாஷர் வாங்கிட்டு வருவோம்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போயிட்டுருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு அங்க மெசேஜ் பண்ணிடுறா. "நான் திரும்ப வந்துட்டேன் ரிட்டர்ன். அதனால வந்துட்டு திரும்ப அங்க ஸ்டால் போட முடியாது. எனக்கு வேணும்லன்னு" சொல்லிட்டு அங்க போட்டிருக்கவுமே, அத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையாயிருது. நான் இப்ப என்ன பண்றது? அடுத்து இன்கம்க்கு என்ன பண்ண முடியும்? வெளிய ஏதாச்சும் கம்பெனிக்கு எங்கேயாச்சும் வேலைக்கு போணுமேன்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப ஃபீல் ஆயிருது. அப்ப பார்த்தா அங்க வந்து டிஷ் வாஷர வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுமே, "என்னது இதுன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே, "ஏகப்பட்ட வேலை பார்த்துட்டு இருக்க. ஸோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும் தான் இந்த மிஷின வாங்கியிருக்கேன்னு" சொன்னதும், ஹீரோயினுக்கு ரொம்பவே அங்க வந்துட்டு இம்ப்ரெசிவா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட்ட இந்த மாரி வந்துட்டு ஹெல்ப் கேட்டுருக்காங்க. பட் அவன் ஒரு டைம் கூட புரிஞ்சுக்காம அத வாங்கியே குடுக்கல. ஆனா இவன் சொல்லாமயே வந்துட்டானேன்னு சொல்லிட்டு, அவளுக்கு கொஞ்சம் வந்துட்டு மனசு நிம்மதியா இருக்கு. பிறகு டியான் வந்துட்டு, "அம்மா எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துருச்சுன்னு" சொன்னதுமே, "சரி வாங்க நம்ம போய் வந்துட்டு தூங்கலாம்னு" சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போயி, புள்ளைங்கள வந்துட்டு அங்க பெட்ரூம்க்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த க்ரீம் எல்லாமே போட்டுட்டு இருக்கா. அங்க வந்து தூங்க வைக்கிறதுக்காக. அப்பங்க நம்ம சூச்சுக்குமே அவங்க க்ரீம் எல்லாமே போட்டதுமே, அத பார்த்துட்டு அந்த பையனுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியா இருக்கு. இப்போ வரைக்கும் என்ட்ட இவ்வளோ தூரத்துக்கு யாருமே வந்து நல்லபடியா நடந்ததில்லன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டு இருக்கான். பிறகு அங்க நம்ம ஹீரோட்ட அங்க வந்து ட்ரெஸ் எல்லாமே குடுத்து, "இன்னைக்கு வந்துட்டு நான் சமைச்சு குடுத்த ஃபுட் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சான்னு" சொல்லிட்டு கேட்டதும், அவன் ஆமான்னு சொல்றான். "உங்களுக்கு எங்க கூட சேர்ந்து தூங்குறதுக்கு கம்ஃபர்டபுள் இல்லன்னா கெஸ்ட் ரூம் இருக்கு. நீங்க அங்க போய் தூங்கிக்கலான்னு" சொன்னதும், அங்க அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்க பையன கூட்டிட்டு போய் படுத்துட்டு இருக்கும்போது, அந்த பையன பார்த்தா தூக்கத்துல கூட, "அம்மா எனக்கு நீங்க சமைச்சு குடுத்த ஃபுட்டு ரொம்ப புடிச்சிருக்கு. உங்களையுமே எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு" சொல்லிட்டே பேசிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாமே இங்க வந்துட்டு கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோவுமே, ஃபைனலா உனக்கு உன்னோட அம்மா கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியா இருக்கு. பிறகு அங்க நம்ம ஹீரோவ பார்த்தா நெக்ஸ்ட் டே அங்க புள்ளைய தூக்கி போட்டு அங்க வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்கான். பிறகு அங்க நம்ம சூச்சுவையுமே விளையாண்டுட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணுக்கு அங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஏன்னா தன்னோட அப்பா இப்போ வரைக்குமே இப்படி தூக்கி விளையாண்டது இல்லன்னு சொல்லிட்டு அங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவுமே அது நல்லா புரிஞ்சுக்கிறான். இப்படி சின்ன சின்ன சந்தோஷம் கிடைக்கிறப்ப தான் குடும்பமே வந்துட்டு ஹாப்பியா இருக்கும். ஸோ இதே மாரி தான் தொடர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்காங்க. பிறகு ஃபுட் எல்லாமே அங்க ரெடி பண்ணதுமே அங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு அங்க சூச்சு சொல்றான். "அப்பா நீங்க வந்துட்டு இப்போ வரைக்குமே என்ன குளிக்கவே வச்சது இல்லன்னு" சொல்லிட்டு அங்க பேசினதுமே, "இன்னைக்கு
நீங்கள் வச்சுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு குடும்பத்தை நீ வாங்குற சம்பளத்தை வச்சு நல்லாவே பார்த்துக்கிற, பட் அது பத்தாது, நீ இந்த கார்டை வந்துட்டு வச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்கிறான். ஹீரோயின், உங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஏன் பழைய வீட்டிலேருந்து இன்னும் எடுத்துகிட்டு வராமல் இருக்கீங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரவான்னு சொன்னதும், அதெல்லாம் வேணாம், நானே கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறேன், நீ வந்துட்டு இந்த கார்டை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் தன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஒரு டைம் கூட நம்பிக்கை வச்சு கார்டை கொடுத்ததே கிடையாது, பட் இவனுக்கு அப்படியே என் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே ஹாப்பியாயிட்டு இருக்கு. பிறகு அங்கே அசிஸ்டன்ட், பாஸ், நீங்கள் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியதானே, இந்த மாதிரி இடத்துல போய் இருந்துட்டுருக்கீங்க எதுக்காகன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஆமாம் நான் இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறேன், நீ தொடர்ந்து வந்துட்டு பேசாமல் இங்கே வந்து என்னை பிக்கப் பண்ணவா அப்படின்ற சொன்னதும், ஸ்டின்னு கேட்டால், நீ வாய முடிட்டு பேசாமல் இரு, நீ வந்துட்டு என் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடு, பட் நீ யாருன்றதை சொல்லாத, டெலிவரி பாய்ன்றதை மட்டும் சொல்லு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்மே அங்கே வீட்டில் உட்காந்துட்டு நான் வந்து அம்மா கணக்கெல்லாம் பண்ண போகிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எப்படி இந்த கொடுத்த காசுக்குள்ளே வந்து குடும்பத்தை ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு அங்கே கனெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு தான் வந்துட்டு அங்கே கால் பண்ணுறா, நான் வந்துட்டு அந்த இடத்துல இதுக்கப்புறம் ஸ்டால் போடலைப்பா, ஏன்னா வந்துட்டு உன்னோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு உன் ஃபுட்டெல்லாம் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க, பேசாமல் நீயே வந்துட்டு அங்கே போட்டுக்கோன்னு சொன்னதும், இல்லை என்னால் இதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொன்னதுமே, நம்ம 2 பேருமே சேர்ந்து பெரிய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிடலாமா, நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டேன் பிளெண்டேட்லேருந்து வந்ததுமே, என்னோட ஹஸ்பண்ட் பெரிய பணக்காரரு, அவர் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவார், நீ என்னை மீட் பண்ண வரையான்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிடுறா. அதை கேட்டுட்டு அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. அங்கே வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின், நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டதை நினச்சிக்க ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போங்க உன் எக்ஸ் ஹஸ்பண்ட் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, அவன் என்ன சீட் பண்ணிட்டான்னு சொன்னதுமே, எனக்கு தான் தெரியுமே அவனை பற்றின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பட் இந்த பையன் யாருன்னு சொல்லிட்டு கேட்டதோ, நான் வந்துட்டு இவங்க அப்பாவை தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன் செகண்ட் டைம் அப்படின்ற சொன்னதும், நீ நல்லா இருக்கில்ல எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. பட் ஹீரோயின் ரொம்ப ஃபார்மலாக அவங்க ஹஸ்பண்ட்டை பேசுகிறத பார்த்துட்டு, நீ இப்படிலாம் பேச வேணாம், நீ சும்மா வந்துட்டு நார்மலாகவே பேசுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நாங்கள் பிஸ்னஸ் பற்றி பேச போகிறோம், நீங்கள் பிள்ளைங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு சொன்னதும் அங்கே அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயின் அங்கே வந்துட்டு அவட்ட எல்லாத்தையுமே நல்லா க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணதுமே அவளுமே ஓகே நான் வந்துட்டு இதை பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறா. பிறகு அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு டெலிவரி பாய் மாதிரி டெலிவரி பண்ணதுமே ஹீரோயின் எதுவும் பேச மாட்டான், மூஞ்ச உரன் வச்சுக்கிட்டு என்னமோ மாதிரி அங்கே வந்து கதவை லாக் பண்ணதுமே, இவங்ககிட்ட என்னத்தை பார்த்தாருன்னு சொல்லிட்டு அப்படி லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிறகு கரெக்டாக 8 மணி ஆனதுமே இவன் வேகமாக அங்கே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புனதும், என்னப்பா பகல் நைட்டு நம்மளையும் ஜீவனை போட்டு வாங்குவான், இப்போ என்ன இவ்வளோ வந்துட்டு ஸ்பீடாக வீட்டுக்கு போயிட்டுருக்கான், என்ன அதிசயம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிளைண்ட் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இவன் வீட்டுக்கு வந்து கதவை நாக் பண்ண போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினுமே கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே வந்துடுறா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நாங்கள் வெளியே போகலான்னு நினச்சோம், ஆனால் நீங்கள் தான் வந்துட்டீங்களே, நம்ம போய் சாப்பிட்லாம், பட் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வைங்க, கதவை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு வேணும்லன்னு சொல்லிட்டு அவனையுமே அங்கே வைக்க வச்சுட்டு உள்ளே போய் ஃபுட்டு சாப்பிட போனால் ரொம்ப சிம்பிளான ஃபுட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு எதுக்காக இவ்வளோ சிம்பிளான ஃபுட்டு சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, எப்பயுமே நான்வெஜ் தான் சாப்பிட்றோம், இன்றைக்கி வெஜ்ஜுமே ட்ரை பண்ணலாம் தான் அப்படின்ற சொன்னதும் அங்கே சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. ஃபுட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு பிள்ளைங்களையுமே வெளியே எங்கள் பார்க்குக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே விளையாட விட்டுட்டு ரொம்பவே வந்துட்டு அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின், நான் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லணும், எனக்கு டைவர்ஸ் ஆன பிறகு என் பிள்ளைய கூட்டிகிட்டு நான் எங்கே போவேன்னு சொல்லிட்டு தவிச்சு போய் இருந்தேன், ஆனால் நீங்கள் கரெக்டான டயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதுமே நானுமே உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும், ஏன்னா என் குழந்தைய விட்டுட்டு நானுமே இப்போ ஃப்ரீயாக வந்துட்டு என்னோட ஒர்க் எல்லாமே பார்க்க முடியுது, இல்லைனா அவனை பற்றி தான் எப்பயுமே எனக்கு யோசனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். பிறகு அங்கே ஃபுட்டை பார்த்தா திரும்பவுமே வந்துட்டு மறுநாளுமே ரொம்ப வந்துட்டு லைட் ஃபுட்டாகவுமே இருக்கவுமே அவன் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, கல்யாணம் ஆகி 3 நாள் தான் ஆகுது, அவளோட சுயரவை வெளியே வர ஆரம்பிச்சிருச்சான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிட்டு, நீ என்ன வந்துட்டு இப்படி டெலிசியஸாக சமைப்பேன் அது இதுன்னு சொல்லிட்டு இன்னுமே வந்துட்டு இப்படி நான்வெஜ் இல்லாமல் சமைச்சு வச்சுருக்கேன்னு சொன்னதுமே, ஐயோ உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடணுமா, நான் தெரிஞ்சது தான் உங்களுக்கு நல்லா வந்து வாங்கி சமைச்சிருப்பேனே, சரி ஓகே நீங்கள் இப்போதைக்கு சாப்பிடுங்க, நம்ம வந்துட்டு கண்டிப்பாக சூப்பராக வந்துட்டு நைட்டு நல்லா சமைச்சிடலான்னு சொல்கிறா. திரும்ப பார்த்தா நைட்டுமே அதே மாதிரி ஃபுட் இருக்கவுமே அவன் கோவமாயிட்டங்க பேசினதும், வீட்டில் எதுவுமே இல்லைப்பா நம்ம மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே மார்க்கெட்டுமே கிளம்பி போகிறாங்க. அங்கே ஏகப்பட்ட வந்துட்டு வெஜிடபிள்ஸ் அப்புறம் மீட் எல்லாமே வாங்கிட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வாங்கி சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லும்போது, அப்படின்னா நம்ம டெய்லியுமே சாப்பிட்லான்னு அவன் சொல்கிறான். டெய்லியில் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. நான் வந்துட்டு கொடுக்குற காசு பார்த்தா தான் சொன்னதோ, அதை எப்படி பார்த்தோம், பிள்ளைங்களை வந்துட்டு நம்ம கவனிக்கணும், அவங்களுக்கு படிப்பு செலவு பார்க்கணும், எத்தனை வேலை இருக்குது, வாங்குறத பூரா வந்து வாயில் போட்டுட்டோன்னா எங்கிட்ட போய் வந்துட்டு மிச்சப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு பேசினதுமே அவன் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறான். பரவாயில்லையே வந்துட்டு பொண்ணு இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு யோசிக்கிறாளான்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீ இதை பற்றிலாம் கவலைப்படாத,
கவலைப்படாத, கண்டிப்பாக நான் வந்துட்டு இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான் என்னோட சேலரியை. நம்ம ஹீரோயின் அப்போ நானுமே வந்துட்டு ஒர்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன், நான் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு அந்த விஷயத்த சொன்னதும், அப்புறம் எப்படி பிள்ளைங்களை பார்த்துக்கோன்னு சொன்னதுமே, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பின பிறகு ஃப்ரீயாக தானே இருப்பேன், அப்போ இது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிறேன்னு சொன்னதும், அப்படின்னா எனக்கும் டபுள் ஓகே அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட் மீட் பண்ணிவிட்டு, நீ இருக்கிற பார்த்தியா அதே ஏரியாவில் எனக்குமே ஒரு வீடு வேணும்ப்பா, ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம பக்கத்துலவே இருக்கலாம்ல அப்படின்ற செட்டங்க பேசினதுமே, என்னோட ஹஸ்பண்ட்டை சொன்னால் உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்டங்க கால் பண்ணிவிட்டு, இப்படி வந்துட்டு நீங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்டுக்குமே வீடு வேணும், ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்காக வந்து அந்த வீடை வந்து ஒரு 1000 ரூபாயில் வந்து வாடகை இருக்க மாதிரி வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசினதும், அதை கேட்டுட்டாங்க. அவனுமே சரி ஓகே பார்த்துடலாம் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டுமே இந்த டீட்டெயில்ஸ்லாம் அங்கே சொல்லிட்டு இருக்கா, இதே மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கன்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததுமே, சரி நீ என்னை வந்து மீட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சனையுமே கூப்பிட்டு, இப்போ வந்து நீ என்னோட பக்கத்து வீட்டுக்காரன், அங்கே அதை வாசி வந்துட்டு என்ன நடந்தாலும் சரி எல்லாத்தையுமே நீ வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். பட் வந்துட்டு அங்கே அவனுக்கே பயமாயிட்டுருக்கு, தேவையில்லாமல் வந்துட்டு போய் பேசி பெரிய வந்துட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டணும் என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் அங்கே அசிஸ்டன்ட்மே அந்த வீட்டை கொண்டு போய் காமிச்சதுமே அங்கே அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறா. வீடு ரொம்ப நல்லா இருக்குப்பா, அதுவும் உனக்கு பக்கத்துலேயே கிடச்சிருச்சு, அதை விட என்னென்னா இவ்வளோ கம்மியான வாடகை கிடச்சிருக்கு, உன் ஹஸ்பண்ட் உண்மையிலே நல்ல மனுஷன் அப்படின்ற செட் அவள் பாராட்டுறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோட்ட என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சுப்பா, அவள் ரொம்பவே வந்துட்டு பாராட்டிடுச்சேக்கா, உன்னை மீட் பண்ணணும்னு சொல்கிறான்னு சொன்னதும் அவனுக்குமே இங்கே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுக்கு. பிறகு அங்கே வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தா ஃபுட் எல்லாமே இங்கே ரொம்ப சூப்பராக சமைச்சு கொடுக்குறா. அங்கே வந்துட்டு அவங்க ஹாப்பியாகிட்டு சாப்பிடும்போது, அம்மா வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன், உங்களுக்கு டெய்லியுமே வந்துட்டு விதவிதமாக சாப்பாடு கிடைக்கும், இப்போ நீங்கள் வேகமாக சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்கன்னு சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ சரி ஓகே உன்னோட ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது, அதை பற்றி நீ இன்னும் என்கிட்ட சொல்லவே இல்லை, காமிக்கவே இல்லைன்னு சொன்னதுமே, உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம போய் பார்க்கலாம், என் ஃப்ரெண்டுமே உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னான்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். அங்கே எல்லாருமே சேர்ந்து மீட் பண்ணிக்கும் போது அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டுருக்கு, ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்காங்க. அவங்க எல்லாருமே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டதுமே சரி ஓகே நீங்கள் 2 பேருமே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு இவங்க 2 பேருமே அங்கே பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக்குறாங்க. எப்படிப்பா உனக்கு எப்பயுமே வந்துட்டு நல்லா ஹஸ்பண்டாக கிடைக்கிறாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதும், இதெல்லாம் வந்துட்டு என்னத்தை போய் நான் சொல்ல முடியும் சொல்லு, அந்த பையன் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட வந்தான், அப்போ எனக்கு வந்துட்டு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, இவங்க தான் எனக்கு அம்மாவை வேணும்னு சொல்லிட்டு என்ன வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவர் அப்படின்ற விஷயத்த சொன்னதும், உண்மையிலே நீ லக்கி தான்ப்பா, உன் ஹஸ்பண்டை பார்த்தா என்னமோ சைனாவோட பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் மாதிரி எனக்கு என்னமோ தோணுதேன்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நார்மலான ஃபேமிலி தான், நார்மலாக வாழ்ந்துட்டுருக்கோம், பட் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றது அவள் சொல்கிறா. பிறகு அவங்களுமே திரும்ப ரிட்டர்ன் வர்றாங்க. வரும்போது அவன் ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்து பிள்ளைங்களுக்குமே கொடுத்துட்டு ஹீரோயினுக்குமே கொடுக்குறான். ஸோ வந்துட்டு சரி ஓகே நம்ம எல்லாமே வந்துட்டு பிளான் பக்காவாக பண்ணியாச்சு, ரெஸ்டாரண்ட்டுமே கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறாங்க. பிறகு வீட்டுக்கு பார்த்தா அவங்களோட அந்த எக்ஸ் மாமியார் வந்துட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இது என்னோட பையன் வந்துட்டு வீடு வாங்கினது காசு போட்டு மரியாதையோட வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு பேசினதுமே, உங்கள் பையனுக்கு எனக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல, இது எனக்கு வந்துட்டு கொடுத்துட்டாரு, அந்த ஆளு சொத்தை ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு பிரிக்கும் போது இப்போ நான் வந்துட்டு புதுசாக பேசிகிட்டு இருக்கீங்க, இது எனக்கு தான் சொந்தமானது அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை லேடி காதலே வாங்காமல் அங்கே வந்துட்டு கோவமாக கத்திட்டு இருக்காங்க. நீ கேவலமே இல்லாமல் வேற ஒருத்தனை போய் மேரேஜ் பண்ணியிருக்க, ஒன்றை மாதிரி ஒரு கேவலமான பொம்பளையை பார்த்ததில்ல அது இதுன்னு சொல்லிட்டு பேசினதுமே, ஓ நீங்கள் என்னை பற்றி வந்துட்டு இப்போ பேசுறதுக்காக வந்துட்டீங்களா, உங்கள் பையன் வந்துட்டு வேற ஒருத்தையும் மேரேஜ் பண்ணானே, அப்போ நீங்கள் எங்கே போனீங்க பேசுறதுக்காக அப்படின்ற சொன்னாலும் காதில் வாங்காமல் ஹீரோயினை இன்சல்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு வேற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோ அவங்க வந்துட்டு இந்த லேடி தேவையில்லாமல் கத்திட்டு இருக்காங்க, அடித்து வெளியேற்று விடுங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போனதும் ஹீரோயினுக்கு இன்னுமே ஹீரோ மேலே நல்ல மதிப்பு வருது. தன்னோட ஹஸ்பண்ட் ஒரு டைம் கூட இந்த மாதிரி வந்துட்டு பண்ணதே கிடையாது, பட் வந்துட்டு இவன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அப்போ அவங்க அங்கே வந்துட்டு இருக்கும்போது அவங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு லேடி வந்துட்டு பயங்கரமாக போர்டெல்லாம் வச்சுட்டு கத்திட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. நம்ம ஹீரோயினுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா எல்லாம் அவங்க எக்ஸ் மதர் இன்லாவோட வேலை தான் போல். என் பையன் கஷ்டப்பட்டு இந்த வீட்டை வாங்கினா இவ ஏமாற்றி எல்லாத்தையும் பிடிங்கிட்டா, இப்போ வேற ஒருத்தையும் கூட இந்த வீட்டில் இருந்துட்டுருக்கா, வீட்டையுமே காலி பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கோமே. அப்போங்க நம்ம ஹீரோ நீ ஃபஸ்ட்டு போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொன்னதுமே, நீங்கள் வந்துட்டு என் கூட இருக்கப்போ எனக்கு என்ன கவலை இருக்குது, நான் வந்துட்டு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். நான் வந்துட்டு இப்போ சேலரியுமே 28,000 எனக்கு இப்போ ஆயிடுச்சு அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். மனசுலே பட் என் சேலரியை பற்றி நான் வந்துட்டு உன்ட்ட சொன்னால் நீ வந்துட்டு என்னை என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். சரி ஓகே நம்ம வந்துட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பியும் இப்போ என் கம்ப்ளைண்ட்டுமே எழுதி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஹீரோ அவங்க ஆளுங்க கிட்ட ஃபோன் பண்ணி அந்த கிளவியை மட்டும் சும்மா விடாதீங்க, வாய்க்கு வந்தபடி என்னோட ஒய்ஃபை பற்றி பேசிகிட்டு இருக்கா, அவளை ஒரு வழி பண்ணி விடுங்க, எல்லா கேஸையுமே அவளை உள்ளதுக்கு போடணும் போட்டுன்னு சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா நியூஸில் வந்துட்டு இதை பற்றி தான் போயிட்டுருக்கு, இப்படி வந்துட்டு அசிங்கம் பண்ணவங்களுக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்குன்னு அதை பார்த்துட்டு
அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மாரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவன ஹாப்பியாயிட்டு அங்க போய் ஹக் பண்ணிக்கிறா. பிறகு நைட் அங்க வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் குழந்தைய வந்துட்டு நான் வேற ஸ்கூலுக்கு மாத்தணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசினதும், "நீ குழந்தைய பத்திலாம் கவலைப்படாத. நான் வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்னு" சொல்றான். பட் அவ வந்துட்டு எதுவும் பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ணல. அவ பேசாம அங்கருந்து போனதுமே, அப்ப அங்க நம்ம சூச்சுட்ட அவங்களுக்கு என்னாச்சு? என்ன ஒரு மாரியா பிஹேவ் பண்றாங்கன்னு சொன்னதும், "என்னாச்சுன்னு தெரியலப்பா. நல்லா தான் இருந்தாங்க. இப்பதான் திடீர்னு இப்படி இருக்காங்கன்னு" சொன்னதுமே, அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. பிறகு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனா, அவங்க அசிஸ்டன்ட் அங்க வந்துட்டு, "பாஸ்" அப்படின்ற செட்டு அங்க பேசினதுமே, "பாஸ்ன்னு சொல்லிட்டு நீ கூப்பிடாத. என் பேர சொல்லி கூட கூப்பிடு. என் பொண்டாட்டி முன்னாடி மாட்டி விட்றாதன்னு" சொன்னதுமே அவனுமே ஓகேன்னு சொல்றான். நைட்டுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டே இருக்கா. நான் என்ன பண்ணேன்? இவ்வளோ தூரத்துக்கு இவ கோவமாயிட்டு இருக்கா? என்ன விஷயம்? எதுவுமே என்ட்ட பேச மாட்றாளேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்க ரொம்ப டவுட் ஆயிட்டுருக்கு. பட் ஹீரோயினோட மைண்ட்ல அவன் வந்து புள்ளைங்கள வந்துட்டு ஸ்கூல் மாத்துறேன்னு சொன்னான். பட் அவனோட பையன வந்து மாத்துவான். என் புள்ளைக்கு வந்துட்டு அவன் பண்ணுவானான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்க ரொம்ப வந்துட்டு டவுட் ஆயிட்டுருக்கு. ஏகப்பட்ட காசு செலவாகுமே! நான் இப்ப என்ன பண்றது? என் புள்ளைய எப்படி படிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு அவளோட மைண்ட்ல வந்துட்டு அந்த மாரி திங்ஸ் அங்க ஓடிட்டுருக்கு. சரி, ஓகே, நம்ம வெளிய பார்க்குக்கு போலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டதுமே, புள்ளைங்க ரொம்ப ஹாப்பிட்டு ஓகேன்னு சொல்றாங்க. பட் ஹீரோயின் நான் வரலன்னு சொன்னதும், "அது எப்படி நீ வராம இருப்ப? புள்ளைங்களோட சேர்ந்து நீயுமே வரணும்னு" சொல்லிட்டு, அங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. எல்லாருமே சேர்ந்துட்டு கிளம்புனதுமே ஹீரோக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு. ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு வாழ்க்கையில எப்ப ஹாப்பி இருக்கும்னா, வீட்ல எல்லாமே வந்துட்டு நிம்மதியா போகும்போது தான் சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாகறான். ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சாலே எல்லாமே வந்துட்டு நல்லாயிரும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே அங்க வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு அங்க ஒரு பெர்சன் வராரு. வந்ததுமே அங்க வந்து ஒரு பெரிய வந்துட்டு டிஷ் ஆர்டர் பண்றாரு. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் போல. பட் வந்துட்டு அது சாப்பாடு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கவுமே, நான் இப்போ வரைக்கும் இப்படி ஒரு சாப்பாட சாப்பிட்டதே கிடையாது. நான் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாவே இத வந்து ப்ரமோட் பண்ணி குடுக்குறேன்னு சொன்னதும், அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாயிருது. நம்ம ஹீரோவுமே அவங்க அசிஸ்டண்ட்ட கூப்பிட்டு அங்க வந்ததுமே, "இவர் யாரு? இவர் கூட நீங்க வந்திருக்கீங்கன்னு" சொல்லிட்டு கேட்டதும், "என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கவர் தான். நான் வந்து சாப்பிடுறதுக்காக தான் வந்திருக்கோம்ன்னு" சொன்னதும், அங்க ரொம்பவே வந்துட்டு அவங்களுக்குமே சந்தோஷமா இருக்கு. அப்ப அங்க அசிஸ்டன்ட், "இவர் வந்துட்டு இப்போ வரைக்கும் யாரையுமே பார்த்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பல்ல காமிச்சு சிரிச்சதே கிடையாதே. என்ன இப்படி வந்துட்டு ஒரு பல்ல காமிச்சிட்டு இருக்காரு? அப்படி என்ன வந்துட்டு இவங்களுக்கு மேல லவ் இருக்கு? என்ன அந்த பொண்ணுட்ட இருக்குன்னு" சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. பிறகு ஃபுட்டெல்லாம் வந்ததுமே சாப்பிட்டு பார்த்துட்டு, ஐயோ கடவுளே! வாயில எச்சி ஊறுதுன்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப அங்க சந்தோஷமாயிட்டு அங்க பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்க பார்க்ல இருக்கும்போது, இவன் பையனோட அங்க வந்துட்டு எல்லா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே குடுத்துட்டு, என் பையனோட படிப்ப பத்தி எல்லாத்தையுமே நீ தான் இதுக்கப்புறம் பார்த்துக்க போறன்னு சொன்னதுமே, என்னம்மா அன்னைக்கு நானே பார்த்துக்கிருவேன்னு சொல்லிட்டு பேசினேன். அப்புறம் என்ன வந்துட்டு இப்ப புதுசா குடுத்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கிறா. ஸோ இதான் கோவம். அங்க வந்துட்டு பொண்ண மட்டும் சமாளிக்க சொல்லிட்டு, அவ பையன வந்துட்டு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டானேன்னு. அப்பங்க நான் வந்துட்டு மேரேஜ் ஆனதே மறந்து போயிட்டேன். ஏன்னா வந்துட்டு எப்பயுமே என் புள்ளைய நான் தானே கவனிச்சுட்டு இருந்தேன். பட் வந்துட்டு நீ இப்ப அவன கேர் பண்ணி பார்த்துக்கிற லெவலுக்கு யாராலயுமே பார்த்துக்க முடியாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ கண்டிப்பா அவன நல்லா பார்த்துக்குவன்னு சொன்னதும், ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறா. அவங்க அசிஸ்டன்ட், "பாஸ் உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குன்னு" சொன்னதுமே, "யார் சொன்னது? அப்படிலாம் கிடையாது. என் பையனுக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் கூட சேர்ந்து இருக்கேன்னு" சொன்னதுமே, அங்க அவன் வந்துட்டு, "இவன் என்ன மெண்டல் நினைச்சிட்டு இருக்கானா? பொண்டாட்டிய பார்க்கணுன்றதுக்காக இவன் என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்? எனக்கு என்ன தெரியாதா? எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டு போறான். ஆனா வந்துட்டு ஒத்துக்க மாட்றானேன்னு" சொல்லிட்டு அவன்ட்ட வந்துங்க பேசிட்டு இருக்கான். பட் அவன் வந்துட்டு ஒத்துக்குவானா? அவங்க முடியாதுன்ற மாரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். பிறகு இங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு யூடியூப் சேனல் சேர்ந்தவங்க வர்றாங்க. எங்களுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்க வந்துட்டு எங்கள உங்க கடைய வந்து ப்ரமோட் பண்ண விட்டீங்கன்னா, நாங்க கண்டிப்பா வந்துட்டு பெரிய லெவலுக்கு உங்களுக்கு ரீச் குடுப்போம்ன்னு சொன்னதும், அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபுட் எல்லாமே அங்க வந்துட்டு சேவ் பண்றாங்க. கேமராவ ஆன் பண்ணதுமே, என்ன கண்றாவி சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா வந்துட்டு அத பத்தி அங்க பேசிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினும் அங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுமே அத எதையுமே நோட்டீஸ் பண்ண மாட்றாங்க. பட் அத சாப்பிட்டு பார்த்துட்டு டிஷ் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு, உடனே நீ கேமராவ கட் பண்ணுன்னு சொல்லிட்டு, ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப மோசமா அங்க வந்துட்டு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பாவம் இவங்களுக்கு எதுவுமே தெரியாம, கண்டிப்பா வந்துட்டு சைனால நம்மளோட ஃபுட் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிரும். ரொம்பவே நம்ம பெரிய ஆள் ஆயிரலாம்ன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாயிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோவுமே அவங்கள பிக்கப் பண்ண வரும்போது, "இன்னைக்கு நல்லா வந்துட்டு ப்ராஃபிட்ப்பா. இதே மாரி போச்சுன்னு வச்சுக்கோமே, மாசம் மாசம் நம்ம நெறைய சம்பாரிச்சு நல்லபடியா வாழ்க்கையில முன்னேறிடலாம்ன்னு" சொன்னதும், அத கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோட்ட இப்படியே வந்துட்டு நல்லா வந்து காசு வந்துச்சுன்னு வச்சுக்கோமே, நம்மளோட பண கஷ்டமே நீங்கி நம்ம நல்லபடியா முன்னேறிடலான்னு சொன்னதும், அவனுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்க ரொம்பவே ஹாப்பியா தான் இருக்கு. நம்ம ஹீரோயின அவன் அங்க வந்துட்டு ஸ்கூட்டில தான் கூட்டிட்டு போயிட்டுருக்கான். இப்ப ஹீரோயின், "நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இவ்ளோ சந்தோஷமா என் லைஃப்ல இருந்ததே கிடையாது தெரியுமா? ஒரு ஃபேமிலி இப்படி இருக்குன்றதே எனக்கு உன்ன மேரேஜ் பண்ண பிறகு தான் அது கிடைச்சிருக்குன்னு" சொன்னதும், "நீ வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு நல்ல பொண்ணு. நீ நல்லா எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க" அப்படின்றத சொல்லிட்டு அவனுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிட்டு இருக்கான். "புள்ளைங்கள ஹாப்பியா வச்சுக்கிற. நீ
ஹஸ்பண்ட் கூட நல்லபடியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப அங்கே பாராட்டுறான். அவன் வந்துட்டு வேலை எல்லாமே முடிஞ்சதுமே ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்ம கிளம்பலாமான்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னதும் நான் இப்போ அப்பாவுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்படியே வந்துட்டு லவ்வாக அங்கே வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. பட் அவன் ஒரு கூமுட்டை, அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அர்த்தமே தெரியாமல் அவங்க அசிஸ்டண்ட்டை கேட்டதுமே ஐயோ கடவுளே இதெல்லாம் ப்ரைவேட் பாஸ், இது வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு உங்களுக்கு கிஸ் கொடுத்துருக்காங்க, அதை தான் அப்படி மறைமுகமாக சொல்லியிருக்காங்க, இது கூடயுமே உங்களுக்கு புரியலை அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷை ஆகி போயிட்டு போய் வேலையை பாரு எனக்கு எல்லாம் புரியும் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அந்த யூடியூபர் வந்துட்டு எப்படி நம்மளை வந்து பிளாகிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போன்னு பார்த்தா ரொம்ப மோசமாக ப்ரொமோட் பண்ணியிருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு இவங்களுக்கு அங்கே ரொம்பவே கடுப்பாய் போயிடுது. அங்கே நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டே அங்கே ஆஃபீஸில் அங்கே நம்ம ஹீரோ அங்கே அசிஸ்டண்ட்டை நம்ம இருக்க ஒர்க்கர் எல்லாத்தையுமே நீ வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அனுப்பிவிடு, அவங்க எல்லாத்தையுமே ஃபுட்டை பற்றி ரிவ்யூ கொடுத்து அங்கே வந்துட்டு அதை எல்லாத்தையுமே வீடியோ அப்லோட் பண்ண சொல்லுன்னு சொன்னதும் அதே மாதிரி அங்கே வந்துட்டு எல்லாருமே பயங்கரமாக பாராட்டி அங்கே வந்துட்டு அப்லோட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த விளாகரோட வந்துட்டு அந்த வீடியோ வந்து சரியாக எடுப்பட மாட்டுது. அவங்க வந்துட்டு அதை டிலீட் பண்ண வேண்டியதாக இருது. இவங்களுக்கு பார்த்தா ரொம்ப ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே வந்து சந்தோஷமாயிட்டுருக்கு. பெயின் ஆகுறத பார்த்துட்டு இவன் கையெல்லாமே பிடிச்சி விட்டுட்டு நீ கொஞ்சமாச்சும் ஒன்றையுமே கேர் பண்ணிக்கோ, ரொம்ப உடம்பு வருத்திக்காதன்னு சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீங்கள் எங்கே வந்துட்டு இருந்துச்சுருக்கீங்க, இப்போ வரைக்கும் அந்த ஃபேமிலியை பற்றி எதுவுமே நீங்கள் சொல்லவே இல்லை, உங்களோட பேரண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு நாளைக்கு நான் வர்றேன், நம்ம போவோமா மீட் பண்ணேன்னு சொன்னதுமே இல்லை இதுக்கெல்லாம் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசுனதுமே அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க எனக்கு விருப்பம் இல்லை போல், என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டதை நினச்சி ரொம்ப அசிங்கமாக நினைக்கிறானான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே கவலையாயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ இவனுக்கு வந்துட்டு என்னாச்சு ஏன் வந்துட்டு ஒரு மாதிரி உம்மன் போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. பிறகு அங்கே நைட் போல் அங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் கிளம்பும் போது இவன் வந்துட்டு அங்கே அவனுக்கு வர முடியாத சூழ்நிலை ஆயிருதுன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, பிக்கப் பண்ண யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு. பட் அங்கே ஜியா வந்துட்டு நான் கூட்டிகிட்டு போய் விடவான்னு சொன்னதும் இல்லைப்பா நம்ம வேமா கிளம்புவோன்னு சொல்லிட்டு அவன் இன்ஃபார்ம் பண்ணலை, அதுவாஸ் தான் வரல, நீ போய்க்கோ நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப சொல்லிடுறா. பட் அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. இவனை பார்த்தா அங்கே ஆஃபீஸில் அசிஸ்டண்ட்டை உன் ஒய்ஃப் வந்துட்டு கோவமாக இருந்தால் நீ அவளை சமாதானப்படுத்த என்னப்பா பண்ணுவேன்னு சொன்னதும் கிஃப்ட் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்திடுவேன், நீயும் அதே மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஃபஸ்ட்டு ஹோமாக இருக்காங்கன்னு சொன்னதும் எதுக்குன்னே தெரியல, நேற்று வந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸை வந்துட்டு நீ மீட் பண்ணவே வைக்க மாட்டேன், நான் வந்துட்டு மீட் பண்ண நெக்ஸ்ட் வீக் வரேன்னு சொல்லலாம், நான் வந்துட்டு அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்ற சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, வேணான்னு சொன்னீங்கன்னா கோவப்படாமல் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு ரொம்பவே ஃபீல் ஆகிருப்பாங்க, நீ வந்துட்டு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அதனால தான் சொன்னதும் ஆமாம்ல நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலைப்படுறான். ஸோ நான் அவளுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுத்தவளை சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே கிளம்புறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அவன் அங்கே அவளை பார்த்துட்டு சாரி கேட்குறான், நீ இவ்வளோ ஸ்பீடாக வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்றத சொல்கிறான். நான் பிள்ளைங்களை தான் தூங்க வச்சுட்டு இருந்தேன்னு சொன்னதுமே இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு அவங்க இருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் டே அங்கே ஸ்கூட்டியில் போகும்போது ஹக் பண்ணிட்டு உட்காந்துக்கோ, ஸ்பீடாக ஓட்டும் போது விழுந்துராதான்னு சொன்னதும் அங்கே அவளுமே ஹக் பண்ணும்போது அங்கே வயிற்றில் ஏதோ இருக்க மாதிரி இருக்குது, எடுத்து பார்த்தா அங்கே உள்ளே வந்துட்டு ஒரு செயின் இருக்குது, என்ன இதுன்னு சொன்னதும் உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னதுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவளுக்கு, ஹாப்பிட்டு ஹக் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. வீட்டுக்கு வந்ததுமே அந்த செயின் அங்கே கழட்டினதுமே என்ன அவ்வளோ மோசமாக இருக்குது உனக்கு பிடிக்கலையா கழட்டி வச்சுட்ருக்கேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நான் வந்துட்டு எப்பயுமே குக்கிங் சைடில் நின்றுட்டுருப்பேன், ஆயில் பட்டு அது இதுன்னு சொல்லிட்டு இது வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாதுல்ல, நான் வந்துட்டு நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கிறேன்னு சொன்னதும் அவனுக்கு ஆனால் வந்துட்டு நான் இவ்வளோ பண்ணியுமே அவள் ஹாப்பியாக இல்லைன்றது மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு நெக்ஸ்ட் டே எங்கள் அசிஸ்டண்ட்டை திரும்பவுமே இதை பற்றி பேசுகிறான். அங்கே திரும்பவுமே அங்கே அசிஸ்டன்ட் அவங்க இவ்வளோ பண்ணியும் ஹாப்பி இல்லைன்னா அவங்கள நீங்கள் வந்துட்டு குழந்தைங்களை கொண்டு போய் யார்ட்டையாச்சும் தெரிஞ்சவங்கள்ட்ட விட்டுருங்க, விட்டுட்டு நைட்டு பார்த்துக்கிற சொல்லிவிட்டு அவங்கள வந்துட்டு வெளியே சாப்பிட கூட்டிகிட்டு போங்க, மூவி கூட்டிகிட்டு போங்க, ஒரு டேட் மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு புரிஞ்சுக்கலாம் ஹாப்பி ஆவாங்கன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே என் பிள்ளைங்க ரெண்டையுமே நீ தான் பார்த்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனதும் அவன் அட பாவி சொல்லி கொடுத்தவன் தலையிலே மண்ணள்ளி போடுவீங்களாடான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அங்கே வெளியே போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சரி ஓகே நம்ம வந்துட்டு வெளியே போய் சாப்பிடலாம் வான்னு சொல்லிட்டு எங்கள் கூப்பிட்டதுமே எதுக்கு போய் வந்துட்டு நம்ம அங்கெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. நம்ம மூவியுமே பார்க்கணும்னு சொன்னதும் வீட்டிலே உட்காந்துட்டு அதெல்லாம் பண்ணலாமேன்னு சொன்னதுமே கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் பிடிச்சி இழுத்ததுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு ஷை ஆகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அவன் இப்போ வரைக்கும் இவள் வந்துட்டு இப்படி வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே, இவள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்குமே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருது. பிறகு ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் குழந்தைங்களையுமே கொண்டு வந்து விட்டுட்டு உங்கள் பிள்ளைங்க ரொம்ப நல்லவங்க, ஆனால் இதுக்கப்புறம் தயவு செஞ்சு என்கிட்ட மட்டும் விட்டுட்டு போகாதீங்க அப்படின்றத சொல்கிறாரு.
மதனில அங்கேயுமே வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு பார்த்தா பயங்கர கோவமாயிட்டு, "மரியாதையோட வெளிய போயிரு. இல்ல நான் சும்மா விட மாட்டேன்னு" சொன்னதும், "என் மருமக இங்க தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. நான் அப்படிதான் வருவேன்னு" சொன்னதும், "என்னது மருமகளா? உன் பையனுக்கு டைவர்ஸ் ஆகி அவன் வந்துட்டு வேற பக்கம் போயிட்டான். அப்புறம் என்ன மருமக? மரியாதையா போறியா இல்லையான்னு" சொல்லிட்டு சண்டை வந்துட்டு இருக்கும்போது, அங்க நம்ம ஹீரோயினுமே வந்துடுறா. ஹீரோயின பார்த்ததுமே ரொம்ப மோசமா கேவலமா பேசிட்டு திட்டுறாங்க. "நீ வந்துட்டு எப்படி வந்துட்டு கேவலமே இல்லாம சுத்திட்டு இருக்க? 2வது உன் புள்ளைலாம் வந்துட்டு ஸ்கூல் போகவே வந்துட்டு தகுதி இல்ல. ஆனா நீ எப்படி வந்துட்டு அட்மிஷன் போட்டேன்னு" சொல்லிட்டு அங்க கேட்டதும், அவங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அதை கேட்டுட்டு கோவமாயிட்டு அடிக்க போறான். அப்ப ஹீரோயின், "தயவு செஞ்சு நீங்க பொறுமையா இருங்க. இவங்க மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் நம்ம வந்துட்டு வாயே கொடுக்கக்கூடாது. ஏன்னா வாயை திறந்தாலே ரொம்ப கேவலமான பேச்சு மட்டும்தான் வரும். நம்ம மரியாதையை நம்ம காப்பாத்திக்கணும்ல" அப்படின்றத சொல்றா. நான் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு பயம் தான். டெய்லி வந்துட்டு இவங்க காசுக்காக இப்படி கேவலமே இல்லாம இங்க வந்துட்டு அசிங்கம் பண்ணா நான் என்ன பண்றது? ஸோ அதனால வந்துட்டு இவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்து விட்றதான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, அப்போ நம்ம ஹீரோ வந்துடுறான். "நீ அப்படிலாம் எதுவும் கொடுக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. இந்த பொம்பளை யாரு? இவளுக்காக நீ வந்துட்டு ஏன் பயந்துட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு, "இத்தனை நாளா என்ன கிழவி ஜெயில்ல இருந்தியே, உனக்கு அது பத்தாதா? திரும்பவுமே ஜெயில்ல தூக்கி போடணுமா என்ன சொல்லு? நான் வந்துட்டு பண்றேன். சாகுற வரைக்கும் வெளியே வராத அவளுக்குன்னு" சொன்னதும், அதை கேட்டுட்டு அந்த லேடிக்கு பயமாயிருது. கோவமாயிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட, "நீ இப்போ என்ன நல்லா இருக்கியான்னு" சொல்லிட்டு கேட்டதும், "நான் எப்பயும் போல தான் இருக்கேன். நல்லாவும் இல்ல, நல்லா இல்லாமவுமே இல்லைன்னு" சொல்லிட்டு அவ ரொம்ப அங்க வந்துட்டு ஃபீல் பண்றா. இப்ப நம்ம ஹீரோயினோட தலையில கை வச்சு தட்டி குடுத்துட்டு, "நீ உண்மையிலேயே வந்துட்டு கோவம் குறைஞ்சிருச்சா? இன்னும் அப்படியே தான் இருக்கான்னு" சொன்னதும், அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் ஆகுது. "இல்ல நான் நல்லா தான் இருக்கேன்னு" சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா ஆயிடுச்சேக்கா. "ஒரு விஷயம் தெரியுமா? நான் வந்துட்டு இப்போ உன்னை விட அதிகமா சேலரி வந்துட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ நீ வந்துட்டு ஒழுங்கா வந்து என் பேச்ச கேட்டு சொன்னபடி நடக்கணும். புரியுதா?" அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோவுமே, "கண்டிப்பா நீ சொல்றபடியே நான் கேட்டு நடப்பேன்" அப்படின்றத சொல்றான். அதுக்கப்புறம், "நானுமே உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. நீ நினைக்கிற மாரி சாதாரண பெர்சன் கிடையாதுன்னு" சொல்லிட்டு அவன பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னதுமே, அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கு, கோவமா இருக்கு. பட் இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்றத சொல்லிட்டு அவளுமே ஏத்துக்கிறா. ரொம்ப ஹாப்பியா, "நம்ம இப்போ வீட்டுக்கு போலாமான்னு" சொல்லிட்டு கேட்டதும், "கண்டிப்பா" அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்க வீட்டுக்குமே கிளம்பிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.